டேய் 4 ப்ரோமோ விடுற அளவுக்காடா வீட்டுக்குள்ள கண்டென்ட் வச்சிருக்கீங்க? உண்மையை சொல்லுங்கடா, ப்ராமிஸா பண்ணுங்கடா. அவ்வளவு கண்டென்ட் இருக்காடா? இல்ல எங்களை பார்க்க வைக்கிறக்காண்டி இந்த வேலையை பாக்குறீங்களா? ஏன்னா அந்த ப்ரோமோல பார்த்தா அது ஒன்றும் பெரிய சண்டை மாதிரி எங்களுக்கு தெரியல. அது ஏதோ ஒரு சில்லற சண்டை மாதிரி வீட்டுக்குள்ள போட்டிருக்கானுவ. ஆனா அந்த சண்டைக்கு இவ்வளவு பிஜிஎம் போட்டு எங்கிட்ட காட்டுறீங்க. உண்மையாவே இருக்குமா இல்ல இருக்காதா? இன்னைக்கு என்ன புதுசா வித்தியாசமா ப்ரோமோலாம் விடுறானுவ. சுவானக்க மக்களே, ஸோ நம்மளாம் எதிர்பார்க்காத மாதிரி பிக் பாஸ்க்கான 4வது ப்ரோமோ வந்திருக்கு. எப்படி 4வது ப்ரோமோ வந்திருக்கு? இந்த ப்ரோமோல பார்த்தா ஸ்டூடெண்ட்டுக்குள்ள ஃபைட்டு. ஸ்டூடெண்ட்டுக்குள்ள ஃபைட்டா? ஆமா ப்ரோ, ஸ்டூடெண்ட்டுக்குள்ள ஃபைட் வந்திருக்குது. ஆல்ரெடி பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு, ஐயா தெய்வங்களா முடிஞ்ச அளவுக்கு இந்த டாஸ்கை ஃபன்னா கொண்டு போங்க. இதுக்கு முன்னாடி நிறைய சீசன் கொடுத்துருக்கோம், அந்த சீசன்லாம் ரொம்ப ஃபன்னா எடுத்துட்டு போயிருக்காங்க, மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. அந்த சீசன்ல நடந்த ஃபன்னெல்லாம் மக்கள் மறந்து உங்களை ஞாபகம் வைக்கணும்னா அதுக்கு உங்களோட ஃபுல் எஃபர்ட் நீங்க போடணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னா கொண்டு போங்க, அப்பதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு. முடிஞ்ச அளவுக்கு இல்லை, ஃபுல்லாவே ஃபன்னா கொண்டு போங்கன்னு அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு இந்த வாரத்தை ஃபுல்லா. ஆனா இவனை எங்க பண்ணா கொண்டு போவானு ப்ரோ? நமக்கு தான் தெரியுமா ப்ரோ, இவனோட ஃபன்னே வராது, இவனோட வன்மம் மட்டும்தான் வரும்னு சொல்லிட்டு ஏதோ சண்டை ஆயிட்டு எப்பா சத்தமே இல்லாம இருந்தா ராணுவலாம் சண்டை போடுறாங்கன்னா அப்போ வீட்டுக்கு ஏதோ கண்டென்ட் நடந்திருக்குதானே அர்த்தம். ஏதோ பண்ணிட்டானோ இதுல ராணுவம் அன்சிதா ஆக்சுவலா சண்டை போடுறாங்க. அன்சிதா வந்து ஏதோ சொல்லியிருப்பாங்க போல, நல்லதுக்கு சொன்னாங்களா கெட்டதுக்கு சொன்னாங்களா ஏத்தி விட சொன்னாங்க, ஏதோ சொல்லியிருக்காங்க. ஏன்னா ராணுவ பொறுத்த வரைக்கும் அவர் கொடுத்திருக்க கேரக்டர் என்னன்னா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், கொஞ்சம் மொக்கையான ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதோ நல்லது சொல்லி கொடுக்குற மாதிரி அன்சிதா அவர்கள் இப்போ ஏதோ சொல்லி கொடுத்துருப்பாங்க நான் நினைக்கிறேன். என்னோட கெஸ் ஏதோ நல்லதானே சொன்னேன், உனக்கு நல்லது சொன்னா ஏத்துக்கிற, ஒரு கெட்டது சொன்னா ஏத்துக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. இல்ல சாரி, நல்லது சொல்லி கொடுக்கல, ஏதோ நீ பண்ற தப்புன்னு சொல்லியிருப்பாங்க போல. அதுக்கு ஃபைட் ஆயிட்டு ராணுவ கடந்து கத்துன்னு கத்துறான். இல்ல அன்சிதா சும்மாவே விட மாட்டாங்க. அன்சிதா சண்டைன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது, அது பயங்கரமா கத்துவாங்க. அன்சிதாக்கும் ராணுவக்கும் பயங்கர சண்டை வர ஆரம்பிச்சு. இதுல மத்த ஆட்கள்லாம் சொல்றதை வச்சு பார்த்தா ராணுவ மேல ஏதோ தப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தனிப்பட்ட முறையில் ஏதோ கண்டென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், அந்த கண்டென்ட் தப்பா போகுதுன்னு நினைச்சு அன்சிதா அவர்கள் இது தப்புன்னு சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அதை வச்சு தான் அவ்வளோ பெரிய ஃபைட் வந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல சௌந்தர்யா வேற கத்துறாங்க, இவனுக்குலாம் ஏன்டா சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, எல்லாம் ஒரு ஆளு, உனக்கு பேசவும் தெரியல ஒன்றும் தெரியலன்னு சொல்லி அவங்க ஒரு சைடு கண்டென்ட் கொடுக்குறாங்க. அதாவது இந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் கண்டென்ட் கொடுக்காங்க சொல்லிட்டு இருந்த ஆட்களே இப்போ கண்டென்ட்டாக கொடுக்குறாங்க ப்ரோ. இது எங்கிட்டு போய் சொல்லன்னு எனக்கு தெரியல சரியா. இந்த இடத்துல சௌந்தர்யா அவர்கள் ராணுவ பத்தி ராணுவ அங்க இருந்துட்டு நீ சும்மா கண்டென்ட் கொடுக்காத சரியா, நீ சும்மா அங்க இருந்து கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காத அப்படிங்கிறாரு. மொத்தத்துல சண்டையை போட்டு முடிச்சு விட்டானு, ஒரு மாதிரி முடிச்சு விட்டானு. இதுல போயிட்டு இதுல பாய்ஸ் டீம்லாம் போயிட்டு அவனுக்கு அட்வைஸ் வர பண்றாங்க, நீ தனியா பண்ண நினைச்சா எதனா பண்ணு, ஆனா அதை வந்து இன்ட்ரெஸ்டா பண்ணு, ரொம்ப இந்த மாதிரி கொண்டு போகாத, ஒரு மாதிரி கொண்டு போனா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவனு அட்வைஸ் பண்றானு. அப்புறம் நம்ம அவர் பேர் அருண் அவர்கள் வைஸ் பிரின்சிபால், அவர் போயிட்டு ஒரு சைடு சொல்றாரு, இங்க பாருங்க எல்லாமே பண்ணுங்க தப்பு கிடையாது, ஆனால் நீங்கள் இப்படி தனியாக ஒரு விஷயம் பண்ணி எல்லாத்தையும் நெகட்டிவ் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா மொத்தமாக சேர்ந்து உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, நீங்கள் தனியாக தெரிய ஆரம்பிச்சிருவீங்க, அது நல்லதுக்கு இல்லை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல ராணுவ என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ என்னோட லைஃப்பை நான் தானே ப்ரோ காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட் வந்து இது வேணுக்குன்னே பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு கண்டென்ட்டை யாரோ ஒருத்தர் ஏதோ சொன்னதை வச்சு வேணும்னு ஏதோ ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணியிருப்பாரு எனக்கு தோணுது. எனக்கு அவர் பேசுகிறத வச்சு தோணுது மொத்தத்தில் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிட்டானு. எப்படி மொத்தத்தில் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிட்டானே. இவர் பிக் பாஸ் என்ன சொன்னாலும் சரி, அந்த மனுஷன் பாவம், அந்த மனுஷனுக்கு பேசாமல் ஒரு ஆல்ரெடி குழி தோண்டிருங்களேன், அவர் பாவம். அவர் என்ன டாஸ்க் கொடுத்தாலும் அப்போவே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்குறாரு, இந்த டாஸ்க்கை ஃபுல்லாக பண்ணுங்க, பெஸ்ட்டு கொடுத்து பண்ணுங்க, ஃபன்னாக கொண்டு போங்க அப்படின்னு ஒவ்வொரு டாஸ்க்கும் செப்பரேட்டாக ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் நம்ம ஆட்கள் அதை பண்ணுவாங்கன்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை. ஐயோ சார் அதெல்லாம் எங்களால் முடியாது சார், நாங்கள் நினச்ச மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இவனை நினச்ச மாதிரிக்கு பண்ணுறீங்க போல ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் இதில் அருண் அவர்கள் ஒரு வித்தியாசமாக ஒரு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா பிரின்ஸ்பாலை கரெக்ட் பண்ணுறதா வைஸ் பிரின்ஸ்பாலோட வேலையாம். சும்மா விடுவானா இவன் கண்டென்ட்டாக போட்டு தள்ள போகிறான். எனக்கு தெரிஞ்சு இது சண்டையாக இருக்காது ப்ரோ. எனக்கு இந்த ப்ரொமோ வச்சு ஒரு கெஸ் இருக்குது, ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருக்கும்னு தோணுது. கிரிஞ்சா பழைய சீசன் நம்ம பார்த்துருக்கோம் இந்த டாஸ்க்கு, அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஒரு மாதிரி கிரிஞ்சா கன்றாவியாக ஒரு மாதிரி கொச்சான்னு கொண்டு போக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்கள் ஒரு சில பேர் மொத்தமாக சேர்ந்து ஃபஸ்ட்டே பிளான் போட்டாங்க, இதில் ஒரு மாதிரி கிரிஞ்சா கொண்டு போயிடக்கூடாது, கொலன்னு கொண்டு போயிடக்கூடாது, ஒரு மாதிரி இதாகக்கூடாது, நம்ம தனியாக நீட்டாக ஒவ்வொருத்தர் பேசுகிற மாதிரி ஒவ்வொருத்தர் தனித்தனியாக ஒரு மாதிரி நல்லா கொண்டு போகணும்னு சொல்லி பிளான் போட்டிருக்காங்க. இதில் ராணுவர்கள் தனிப்பட்ட முறையில் தெரியணும்னு நினச்சி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ராணுவ இந்த வாரம் காப்பாற்ற போறீங்களாடா, தனியாக ப்ரொமோலாம் விடுறீங்க, அந்த மனுஷன் கத்துறாரு. இந்த வீட்டுக்குள்ள நிறைய ஆக்டிவிட்டிஸ் மாறுது, சௌந்தர்யா ஒரு மாதிரி கண்டென்ட் கொடுக்குறாங்க, சாச்சன் ஒரு மாதிரி சத்தமே இல்லாமல் போயிட்டு இருக்காங்க, நல்லவங்க மாதிரி காட்ட விரும்புறீங்களா? ஏன்னா சாச்சனுக்கு கொடுத்துருக்க கேரக்டர் என்னன்னா படிப்பாளியா, அப்பதான் அதிகமாக சத்தம் விட மாட்டாங்க அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ சாச்சனா ஒரு மாதிரி காப்பாற்றுறவன் மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த வாரம் சாச்சனா சத்தம் பெருசாக வந்துடக்கூடாது, அப்படியே ஓட்டுகள் அப்படியே ஏதாவது இல்லைனா கூட அப்படியே அமுத்தி காப்பாற்றி கொண்டு போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டானா, அதுதான் உண்மை. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் என்ன சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் போட்டு பார்க்கலாம்.